வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொன்னாரு, பாஜகவோட கூட்டணியா இல்லையா அப்படிங்கிறத எலெக்ஷன் நேரத்தில் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொன்னாரு. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் டெஃபினட்டா கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிருந்த இபிஎஸ் ரிசல்ட்டுக்கு பிறகு கொஞ்சம் தடுமாறுறாரோ, பாஜகவோடு மறுபடியும் கூட்டணி வைக்க ஆசைப்படுறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட் வந்துச்சு. அந்த டிபேட் கொஞ்ச நேரத்திலேயே ஜெயக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, ஜெயக்குமார் பாஜகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வசனம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இதுக்கு பாஜகவுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா இருக்காரு, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, என்னமோ நாங்கள் அதிமுகவோடு எங்களுக்கு கூட்டணி வேணும் அப்படின்னு நாங்கள் அப்ளிகேஷன் போட்ட மாதிரி பேசுறீங்க, நாங்கள் எப்போ அதிமுக கிட்ட வந்தோம், நீங்களா ஒன்று பேசிக்கிறீங்க. இந்த கருத்தை முன்னாடியே அண்ணாமலை பல மேடைகளில் பேசியிருக்காரு. 3 நாளைக்கு ஒரு தடவை முன்னாள் அமைச்சர்களை செய்தியாளர்களை சந்திக்க வச்சு பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு இபிஎஸ் அப்படின்னு அண்ணாமலை முன்னாடியே ஒரு முறை பேசியிருந்தாரு. ஹெச் ராஜா அவர்களும் மறுபடியும் அதே சொல்லியிருக்காரு, என்னமோ நாங்கள் உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் போட்ட மாதிரி ஏன் திரும்பி அதே பேசிக்கிறீங்க, எங்கள் என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி தொடருது, நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு ஹெச் ராஜா அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு. ஹெச் ராஜா அவர்களுடைய பேச்சு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேச பொருளாக மாறி இருக்கு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறது தெரியுமா, ஆர்மீனியா அப்படிங்கிற ஒரு நாடு. அந்த நாடு நம்ம இந்தியாவுடைய ஆகாஷ் ஏவுகணை இருக்குது பார்த்தீங்களா, ஆகாஷ் ஏவுகணைக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 15 ஆகாஷ் ஏவுகணைகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இந்தியா கிட்ட ஆர்மீனியா அப்படிங்கிற நாடு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது எங்களுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்தில் டிஃபென்ஸ் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நம்ம வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செஞ்சுக்கிருந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற அந்த தீம் காரணமாக பல உலக நாடுகளுக்கு நம்ம டிஃபென்ஸ் ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் ஆர்மீனியா அப்படிங்கிற நாடு ஒன்று 15 ஆகாஷ் ஏவுகணைகளை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் முதல் பேட்ச் ஆகாஷ் ஏவுகணைகள் நேற்றைய தினம் வெற்றிகரமாக ஆர்மீனியா நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பிரம்மோஸ் ஏவுகணை இருக்குது பார்த்தீங்களா, பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க பல்வேறு உலக நாடுகள் போட்டி போட்டுக்கிருக்காங்க. இப்போ பிரம்மோஸ் ஏவுகணையை தொடர்ந்து ஆகாஷ் ஏவுகணையும் வாங்க போட்டிகள் பார்க்கப்படுது. பல உலக நாடுகள் மத்தியில் ஆர்வத்தை நம்ம பார்க்குறோம். இந்தியன் கவர்மெண்ட்டு டிஆர்டிஓக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை நம்ம தெரிவிக்கலாம். இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா, மிக முக்கியமான ஒரு டேட்டா ஒன்று வெளிவந்திருக்கு. இப்போ மோடி ஆட்சிக்கு கீழே கண்டுபிடிப்புகள்லாம் எப்படி இருக்குது, பேட்டன்ட்னு சொல்லுவோம் தெரியுமா, பேட்டன்ட்லாம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குதா குறையுதா அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு புள்ளி விவரம் வெளிவந்திருக்கு. அதில் 2023 போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 64,480 பேட்டன் அப்ளிகேஷன் நம்ம இந்தியா தரப்புலேருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. 64,480 பேர் பேட்டன் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. 64,480. உலக அளவில் இந்த பேட்டன் அப்ளிகேஷனில் நம்ம இந்தியா எத்தனாவது இடம் தெரியுமா, 6வது இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செய்தியை பார்க்குறோங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது, அதாவது 2022 கம்பேர் பண்ணும்போது 2023 15.7% க்ரோத் ஆயிருக்கு. க்ரோத் ரேட்டு பேட்டன்ட் அப்ளிகேஷனுடைய க்ரோத் ரேட்டு 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பேட்டன் கிராண்டட் அந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டோம், அப்ளை பண்ண பிறகு பேட்டன்ட் கிடைக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ சதவீதம் தெரியுமா உயர்ந்திருக்கு, 149% உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவையும் பார்க்குறோம். அடுத்து ட்ரேட்மார்க் ஃபைலிங்க்கு நம்ம உலக அளவில் 4வது பிளேஸை பிடிச்சிருக்கோம். போன 2022 கம்பேர் பண்ணும்போது 6.1% ட்ரேட்மார்க் ஃபைலிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 36.4 விழுக்காடு 2022 கம்பேர் பண்ணும்போது 2023 அதிகரிச்சிருக்கு. அப்போ இன்னோவேஷன் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்தியா வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பேட்டன் அப்ளிகேஷன்லையும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்குறோம். அப்ளை பண்ணவங்களுக்கு பேட்டன் கிடைக்கிறதுலையும் நல்ல க்ரோத்தை பார்க்க முடியுது. ட்ரேட்மார்க் ஃபைலிங்லையும் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்ளிகேஷன்ஸ்லையும் இந்தியா முன்னிலையை நோக்கி நகர்ந்துக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதற்கும் மத்திய அரசாங்கத்துக்கு பெரிய பாராட்டுகளை நம்ம தெரிவிக்கலாம். இந்த டேட்டா வெளியாகி இப்போ மத்திய அரசாங்கத்தை நிறைய பேர் பாராட்டிக்கிருக்காங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.